पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम अथ अथ योगानुशासनम्। நாராயண். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 3வது பாதம் விபூதி பாதம். இந்த விபூதி பாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம நேற்று ஆரம்பிச்சிருக்கிற சூத்திரம் 9வது சூத்திரம். வித்தான நிரோத சம்ஸ்காரயோகோ அபிபவ பிராதுர்பவோ நிரோதக்ஷண சித்தான்வயோ நிரோத பரிணாமஹ. நிரோத சித்தம் அப்படின்னு ஒரு சித்தம் சொல்றோம். வித்தான சித்தம் அப்படின்னு ஒரு சித்தம் சொல்றோம். சித்தம்னா மனசு, எண்ணமற்ற மனசு. அதுக்கு பேர் என்ன பேரு? எண்ணமில்லாத மனசு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிரோத சித்தம். அதே மனசுல பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா வித்தான சித்தம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் என்ன சித்தம் இருக்கு? இப்போ வித்தான சித்தம். தாட்ஸ் இருக்கு, தாட்ஸ் போயிட்டே இருக்கு. என்னைக்காவது நிரோத சித்தம் வருதா அப்படின்னா அப்பப்போ ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சித்தத்துல பாத்தீங்கன்னா விருத்திகள் இல்லாம இருக்கு. நமக்கும் வருது. நல்ல புண்ணியங்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாம பிளைனா இருக்கும். நல்ல கோயில்ல போய் சாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சில நிமிஷங்கள் பாத்தீங்கன்னா மனசு அடங்கி நல்லா ஒடுங்கி போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தூக்கத்துல விருத்திகள் எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த இடத்துல விருத்திகள் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தூக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? தூக்கத்துக்கு ஒரு விருத்தி சொல்லியிருக்கோம். என்ன பேரு? அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்தி நித்ரா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விருத்திகள் பாத்தீங்கன்னா எப்படின்னா இருக்கு. ஆனா அந்த விருத்திகளுக்கு விஷயம் என்னன்னா அபாவமா இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு போயிட்டு இருக்கு. அங்கேயும் விருத்தி இருக்கு, அபாவ பிரத்யம் சொல்லக்கூடிய விருத்தி, ஒன்றுமில்லைன்ற விருத்தி அங்கேயும் இருக்கு. ஆனா அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்களும் நானும் பொதுவா இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் நம்ம என்ன பண்றோம்? எந்த சித்தத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டா வித்தான சித்தத்துல தான் நம்ம இருக்கோம். வித்தான சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் மனசு வேக்கப்ல இருக்குன்னு அர்த்தம். விழிப்படைந்த மனசு. இதே இந்த மனசு பாத்தீங்கன்னா சித்த விருத்திகளை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நிரோத சித்தம் அப்படின்னு பேரு. ஒரு அபியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓங்கார அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓங்கார அபியாசத்துல அகாரம் போச்சு, அகாரம் உக்காரத்துல லயமாச்சு, உக்காரம் பாத்தீங்கன்னா மகாரத்துல லயமாச்சு. மகாரத்துல லயம் ஆகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மானச ஓங்காரம் போக போக போகவே ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஓங்கார ஜபமே உங்களுக்கு அதை கொடுக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு மனசு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இந்த விற்த்திகள் பாத்தீங்கன்னா அப்பப்ப மனசுல இருக்க விற்த்திகள் அப்பப்ப நிரோத தன்மை அடைஞ்சு போகும். திரும்ப வெளியில வரும், திரும்ப நிரோதமாகும், திரும்ப வெளியில வரும், திரும்ப நிரோதமாகும். இது பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் தான் தீவிரமா பண்ண 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 உங்களுக்கு இது சம்பவிக்கும். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த சித்தம் எண்ணங்களை எண்ணாமல் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? நிரோத சித்தம். சரி, இப்ப கேள்வி ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிரோத சித்தம் ஒருத்தருக்கு சம்பவிக்கும் போது அந்த நிரோத சித்தத்தோட எந்த விதமான பரிணாமம் அந்த சித்தத்துல இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதுக்குதான் இந்த சூத்திரம் சொல்லுது. ஒரு அபியாசியா இருக்கிறவனோட இதுல அப்பப்ப நிரோத சித்தம் சம்பவிக்கும். எண்ணங்கள் இல்லாம போகும். நிஷ்டை அடையாது. நிஷ்டை அடையறதுக்கு முன்னாடியே அப்பப்ப சித்தம் எண்ணங்களை விட்டு விட்டு நிற்கும். அந்த சமயத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த நிரோத சித்தத்துல வித்தான நிரோத சம்ஸ்காரயோர். அந்த சித்தத்துல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா சித்த விருத்தி தான் நிரோதமாகும். நிரோத சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பேரு? சித்த விருத்திகள், மனசோட எண்ணங்கள் நிரோதமாகுது. அந்த இடத்துல
சித்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைப்போம் சித்தம் இல்லையோ அப்படின்னு, எண்ணங்கள் இல்லையே அப்படின்னு. சித்தம் இருக்கு. அந்த சித்தத்துல என்ன இருக்கும்? வித்தான சம்ஸ்காரம் அங்க வாசனையா இருக்கும். வித்தான சம்ஸ்காரம் என்னது? நம்ம லௌகிகத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த வாசனைகள் எல்லாம் அந்த நிரோத சித்தத்துல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிரோதத்துல பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரமும் அந்த சித்தத்துல இருக்கும். சித்தம் பாத்தீங்கன்னா நிரோதமாயிருக்கு, விருத்திகள் இல்லாம இருக்குன்ற அந்த சம்ஸ்காரமும் கூட பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல பதிவாயிருக்கும். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இப்ப நம்ம தூங்க போன மாத்திரத்துல அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தானே தெரியுது. நம்ம அப்படித்தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் அறியல. அப்ப கேள்வி வருது, அங்க ஒண்ணுமே இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம எல்லா வாசனைகளும் அங்க பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல எல்லாம் வாசனா ரூபத்துல இருக்கு. காலையில எந்திரிக்கும் போது என்ன ஆகுறோம்? எங்க விட்டமோ நேத்து ராத்திரி அதோட கண்டினியூட்டி அப்படியே நம்ம மார்னிங்ல கண்டினியூ பண்றோம். அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா எல்லாம் இல்லாம போன மாதிரி தெரியுது. அப்படின்னா இல்லாம போகல, அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா காரண ரூபத்துல அந்த வாசனைகள் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நான் படிச்ச சாஸ்திர வாசனையும் இருக்கு, அதே நேரத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய தப்பான நிறைய வாசனைகளும் பாத்தீங்கன்னா போக வாசனைகளும் அங்க இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா மசால் தோசை சாப்பிடணுன்ற வாசனையும் இருக்கு, கூட பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட சமாதி அபியாச வாசனையும் அங்க இருக்கு. நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்னது? அந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பேக்கப் ஆனவனை பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியுது, வெளியில வந்துருச்சு, விருத்திகளா வெளியில வருது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல எப்படி ஒண்ணும் தெரியலன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி சமாதியில இருக்கிறவனுக்கும் கூட அந்த சமாதி சித்தத்துல நிரோத சித்தத்துல என்ன இருக்கும்னா நிரோத சம்ஸ்காரமும் அங்க இருக்கும். சமாதி வாசனைன்னு பேரு. கூடவே பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருக்கிற வாசனைகளும் கூட அந்த இடத்துல இருக்கவே செய்யும். அதனாலதான் தூக்கத்துக்கும் இதுக்கும் ரொம்ப க்ளோசஸ்டா சொல்றோம். சுவாமி இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணுமா சுவாமி, பண்ணணுமா சுவாமி? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தூரம் தானே சுவாமி. நமக்கு இன்னும் சமாதிக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல, சிரவணம் முடியல, அப்புறம் மனனம் போகணும், இன்னும் சித்தவிருத்திகள் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு, இதெல்லாம் மெதுவா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் போட்டுங்க. மாண்டூக்கிய காரிக்கா 3:34-35 ரெண்டு எழுதிக்கணும். மாண்டூக்கிய காரிக்கா 3:34-35 அதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுது நிகிரஹீத மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதஹ பிரச்சார சது விஜ்ஞேயஹ சுசுப்தேன்யோ ந தத்சமஹா. என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு முமுட்சுக்களா, தீமதக அப்படின்றதுக்கு அர்த்தம் புத்திமான்கள், புத்திசாலிகள், சாஸ்திரம் படிச்சவங்க, முமுட்சுக்கள். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்ல முறையில தெரிந்து கொள்ள வேண்டும், விசேஷ ரூபத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சுவாமி விசேஷமா தெரிஞ்சுக்கணும்? சமாதியில என்ன இருக்கு அப்படின்னு விசேஷமா நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அது தெரியாததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அதுல என்ன இருக்கு ஏது இல்லை, இதை பத்திலாம் தெரியாததுனால என்னன்னா மொத்தமா கண்டனம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்ப மந்திரம் கிளியரா மாண்டூக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா கௌடபாத ஆச்சாரியார் சொல்றாரு. ஏன் கௌடபாதரை எடுத்துறோம் அப்படின்னு கேட்டா, பதஞ்சலியில பாத்தீங்க அப்படின்னா அவரோட சிஷ்யரா ஒரு வேதாளமா வந்துச்சு பாத்தீங்களா, ஒரு பிரம்ம ராட்சஸ் ஆகி என்ன ஆகும் போகும்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பிரம்ம ராட்சஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா கௌடபாதரா போய் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தான் கோவிந்த பகவத் பாதருக்கு பாத்தீங்க அப்படின்னா குருநாதர். அவர் தான் சுக்கமுனிவர்கிட்ட பாத்தீங்கன்னா கௌடபாதர் சிஷ்யரா பாத்தீங்கன்னா பத்ரிகாசிரமத்துல போய் சிஷ்யரா இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர்கிட்ட இருந்து டைரக்ட் எஜுகேஷன் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கௌடபாதாச்சாரியர் கிடைச்சிருக்கு, யோகமும் கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்ப அவர் சொல்லும் போதே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிகிரஹீதஸ்ய மனசோ, மனசு பாத்தீங்கன்னா விற்த்திகளை பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றீங்கன்னு வச்சுங்க. விற்பி யோக சித்த விற்பி நிரோதம். சித்த விற்த்திகளை பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணும் போது அந்த சித்தம் பாத்தீங்கன்னா அடக்கப்பட்ட மனம், அடக்கப்பட்ட சித்தம் ஆகும்போது நிர்விகல்பஸ்ய அந்த இடத்துல என்ன ஆயிடுது? அந்த மனசு நிர்விகல்பமா, மனசு நிர்விகல்பமாயிடுது.
எது கல்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்திகள் தான் கல்பனா, ப்ரொஜெக்ஷன். இந்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல விருத்திகள் இல்லாம போகுதோ அந்த இடத்துல என்ன இருக்காது, ப்ரொஜெக்ஷன் எதுவுமே இருக்காது. அப்ப ப்ரொஜெக்ஷன் இல்லாத மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்ப மனம் அப்படின்னு பேர். நிர்விகல்ப சித்தம். நிருத்த பூமி தான். நிருத்த பூமி தான் நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். நிருத்த பூமியில தான் என்ன ஆகுது, அடக்கப்பட்டு சித்த விருத்திகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ஒண்ணுமில்லாம இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நிரோத சித்தம்னு பேசிட்டு இருக்கோம். என்ன பூமி அப்படின்னா நிரோத பூமி, ஏகாகிர பூமி இல்ல, நிரோத பூமி. அந்த நிரோத பூமியில வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆச்சாரிய சொல்றாரு பிரச்சாரக சது விக்னேயா. கௌடபாதர் சொல்றார் 3:34 மாண்டிக்ய காரிக்கால சொல்றார் பிரச்சார சது விக்னேயக. அந்த இடத்துல இந்த மனசுல என்ன விதமான பிரச்சாரம் அப்படின்னா பரிணாமம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பரிணாமம். அந்த இடத்துல அந்த நிரோதம் செய்யப்பட்ட அந்த சித்தத்துல எந்த மாதிரியான செயல்கள் நடக்கும். பிரச்சாரம்னா காரியம். அங்க ஏதாவது காரியம் நடக்குதா, அங்க ஏதாவது பிரச்சாரம் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சது விக்னேயக, ரொம்ப விசேஷ ரூபத்துல முமுட்சுக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தோ அன்யோ. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவிக்னேக சுசுப்தே அன்யோ. சுசுப்திக்கு அந்நியமானது நிர்விகல்ப சமாதி. அப்ப யாராவது கேட்பாங்க தூக்கமா, நானே கம்பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு. ஆனா தூக்கம் வேற சமாதி வேற. தூக்கம் மாதிரி ஆனா தூக்கம் இல்ல. நேத்தத் சமக, அதுக்கு ஈக்குவலானது அப்படின்னு எடுக்காதீங்க. அப்போ தூக்கம் இல்லைன்னா ஒருவேளை மூர்ச்சா அவஸ்தையா இருக்குமா சுவாமி? தூக்காம சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோ ப்ரெஷர் ஏதாவது ஆகிப்போச்சு, இல்லை லோ சுகர் ஆகிப்போச்சுன்னா மயக்கம் ஆயிடுவோம்ல. என்ன நடக்குதுன்னு தெரியாம மயங்கிட்டோன்னு வச்சுங்களேன், கான்சியஸ்னஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அதுவா இருக்குமா சுவாமி அப்படின்னா அதுவும் இல்லை. கோமா ஸ்டேஜா இருக்குமா சுவாமி? கோமாவும் இல்லை. கோமா தான் மூர்ச்சா அவஸ்தான்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி தூக்கத்துக்கு அந்நியமானது, டீப் ஸ்லீப்புக்கு அந்நியமானது. அதே மாதிரி வந்து இந்த கோமா ஸ்டேஜ் மூர்ச்சா அவஸ்தை இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்நியமானது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசேஷ ரூபத்தில் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதுல என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா 35வது காரிக்கா சொல்றாரு. 3:35 கௌடபாத காரிக்கா, மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது லீயதேஹி சுசுப்தே. சுசுப்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேச்சரா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த மனசு புத்தியோட விருத்திகள் எல்லாமே என்ன ஆயிடுது, தூங்கி போயிடுது, லயத்தை அடையுது. அதுக்கு பேர் லயம்னு பேர். டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லயம் நடந்துகிட்டே இருக்கு, தூங்கி போயிடுறோம். எதுல போய் லயம் ஆகுது? பிராணன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவ்வியக்தம்னு சொல்லலாம். ஒன்னும் தெரியலன்ற அவ்வியக்தம். அதுல இல்லைன்னா பிராணன்ல போய் லயம் ஆகுதுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான், அவ்வியக்தமும் பிராணனும் ஒண்ணு. அப்ப அதுல போய் லயமானதுக்கு பிறகு நமக்கு எந்த விருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அப்ப டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, லீயதேஹி சுசுப்தே. இந்த சித்தத்தோட எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைகின்றன. டெய்லி நடக்குது நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமாதியில என்ன பண்ணுது அப்படின்னா அது லயமாகல, அடக்கப்படுகின்றது. நிகிரகீதம் லீயத்தை. இப்ப நீங்க உட்கார்ந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகளை நிரோதம் பண்றீங்கன்னு வச்சுங்க. சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணி முயற்சி பண்ணி மெதுவா அகாரம் சொல்லி ஓங்காரத்துல, அதுக்கப்புறம் உக்காரம் சொல்லி, அதுக்கப்புறம் நல்ல மகாரம் சொல்லும் போது பிராணனம் வீக்ஷணம் பண்ணி, அதுக்கப்புறம் எல்லா விருத்திகளையும் அந்த பிராணன்ல லயம் பண்ணிட்டு வெறுமனே நிற்கும் போது ஒரு பெரிய பிரயத்தனம் செய்யப்படுது. டக்குன்னு சமாதி நடக்கிறது இல்லை. தூங்குறதுக்கு ஒண்ணு வேணாம். பெனட்ரைல் வந்து கொஞ்சோண்டு குடிச்சா போதும். நேற்று நான் குடிக்கல, ஆனாலும் தூக்கம் இருக்கு. இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் பண்ண போற முதல் காரியம் என்ன தெரியுங்களா, பெனட்ரைல் கொஞ்சம் குடிச்சிட்டு ஆனந்தமா தூங்க போறேன். நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா தூங்க போறேன். அப்ப பெனட்ரைல் குடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. ஒரு மூடி எடுத்து குடிச்சா போதும், ஒரு 10 நிமிஷத்துக்கு தூக்கம் வந்துருதுங்க. 5 நிமிஷம் அப்படியே கண்ணை கட்டி அப்படியே தூங்கிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமாதி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை சாமி, இது லயம் அடையுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக அவேர்னஸ்ல இருந்துகிட்டு அடக்கப்படுகின்றது. அப்ப தூக்கத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னா,
தூக்கத்துல வந்து அதுக்கு நேத்தே ஒரு பேர் கொடுத்துருக்கோம். என்ன பேரு? அக்ரகணம் அப்படின்னு பேரு. தூக்கத்துக்கு பேரு அக்ரகணம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒன்றையும் அறியாத நிலை. தூக்கத்துல வந்து நம்ம டெய்லி தூங்கி போறோம், சமாதிக்கு ஈக்குவலா தான் தெரியுது, ஆனா தன்னையும் அறியல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியாம போயிடுறோம் தூக்கத்துல. அதே நேரத்துல சமாதியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அறிபவன் இருப்பேன். அறிபவன் இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன்? அறியப்படும் வஸ்துக்களா இருக்கிற இந்த சித்தத்தோட விற்த்திகளை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? அடக்கி இல்லாம பண்றேன். அப்ப சித்த விற்த்திகளை அடக்கி இல்லாம பண்ணின நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் முழு ஸ்புரணத்தோட இருப்பேன். சித்த விற்த்திகள் மட்டும் இருக்காது. சித்த விற்த்திகள் இருக்காது. நான் சித்த விற்த்திகள் இல்லைன்றத பார்க்கிற விட்னஸா நான் இருப்பேன். அப்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா தான் மட்டும் இருக்கிற நிலைக்கு தான் பேரு நிர்விகல்ப சமாதி. ஆனா இதுல வந்து தூக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சித்த விற்த்திகளும் இல்லாம போகுது, தானும் அறிவு இல்லாம போயிடும், தான் இருக்கன்றதும் தெரியாம போயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம். ததேவ நிர்பயம் பிரம்ம. ஆச்சாரியர் சொல்றார், எந்த இடத்துல இந்த சித்த விற்த்திகள் எல்லாம் நன்றாக அடக்கப்படுகின்றதோ, நிகிரகம் செய்யப்படுகிறதோ, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ததேவ நிர்பயம் பிரம்ம. அந்த இடத்துல நிர்விகல்ப சமாதி தான் நிர்பய பிரம்மம், பயமற்ற பிரம்ம தத்துவம் அந்த இடத்துல தான் இருக்குது. ஞானாலோகம் சமந்ததக. அந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா ஞான ஆலோகம். நான் இப்ப தான் சொன்னேன்ல, நம்ம இப்பதான் முந்தின ஸ்லோகங்கள்ல படிச்சிருக்கோம். சமாதியில என்ன கிடைக்கும் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா சொல்லியிருக்கோம் 5வது சூத்திரத்துல தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோக அப்படின்னு. அது அப்படியே கௌடபாதகாரிக்கு எழுதுறார். எங்க நிர்விகல்ப சமாதி சம்பவிக்குதோ அதுதான் பிரம்ம, நிர்பயம் பிரம்ம. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா தன்னை பத்தின அந்த பிரம்மத்தை பத்தின பூரண அறிவானது அங்க உண்டாகிறது. ஞானாலோகம் சமந்ததக அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றது. வேற எதுவும் இல்லை அங்க. பூரண பிரஜ்ஞா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி. அதே நேரத்துல பூரண இருட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம். இதான் வித்தியாசம். பூரண பிரகாசம், பூரண இருட்டு. இதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப 34வது ஸ்லோகத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுக்கள் என்ன பண்ணணும்? புத்திசாலிகள், தீமதகன் போட்ட புத்திசாலிகளா இருக்கிற முமுட்சுக்கள் அந்த சமாதியில என்ன இருக்குன்னு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. சரி, அந்த சமாதி எப்படி சம்பவிக்கும்? டும் ஒரே க்ஷணத்துல உண்டாகுமா? உண்டாகாது. அப்ப என்ன பண்ணும்? அந்த நிரோத சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த இன்க்ரீஸ் பண்ற வேலைக்கு என்ன பேரு அப்படின்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேரு. ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா என்னாகும்? அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளையும் விட்டுட்டு ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? விற்பி இல்லாத சித்தத்தை நீங்க பாப்பீங்க. திருஷ்யம் அப்படின்னு எந்த இடத்துல பாப்பீங்க? பரம்பிரசங்கியானத்துல பாப்பீங்க. அந்நியதாக்கியாத்தி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? அந்த அந்நியதாக்கியாத்தியில என்ன ஆகும்னா சொரூப பிரதிஷ்டம். தான் தானா நின்றுகிட்டு தனக்கு அந்நியமா சித்த விற்த்திகள் எதுவும் இல்லாத சித்தத்தை இவன் பார்ப்பான். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா அந்த பார்க்கிற தன்மை என்ன ஆகும்? மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்சர் ஆஃப் செகண்டா இருந்தது, நானோ செகண்ட்ஸ்ல இருந்தது, இம்ப்ரூவ் ஆகி அதிகமாகிட்டே போகும். இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, எப்படி அதிகமாச்சு சுவாமி அப்படின்னா, ஒரு 5 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் ஆகுதுன்னு வச்சுங்க. சித்தம் நிரோதமானோன்னு யுரேக்கான்னு குதிக்க தோணும் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் இது சம்பவிக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். ஐயோ சாமி சொன்னார், இது கரெக்டா இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு பரவசம். அப்படின்னா அவ்வளோ பெரிய பரவசம். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்க, நியூடா குளிச்சுக்கிட்டு இருக்கிறது எந்திரிச்சு யுரேக்கான்னு குதிச்சுட்டு ஓட்டின மாதிரியே நமக்கும் என்ன தோணும் தெரியுங்களா? ஐயோ நான் மனசை பார்த்துட்டேன், சித்த விற்த்திகளே இல்லாத மனசை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு குதிக்க தோணும். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க தோணும்.
யார்ட்டையாவது போய் சொல்லணும் இது மாதிரி மனசு இருக்கு அப்படின்னு. அவ்வளவு பரவசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முதல் அட்டெம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச மாத்திரத்துல என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? கலைஞ்சிரும். கலைஞ்சு வெளியில வந்துருவீங்க. அப்போ நிரோத சம்ஸ்காரம் 5 செகண்ட் இருந்துட்டு என்ன ஆயிடுது? கலைஞ்சு போச்சு. தூக்கம் எப்படி வேக்கப் ஆகிறோமோ அதே மாதிரி அந்த 5 செகண்ட் நிரோதத்துல இருந்து வேக்கப் ஆயிடுவோம். வேக்கப் ஆனா அதுக்கு என்ன பேரு? வித்தான அவஸ்தா. சமாதி அவஸ்தையில இருந்தா அது நிரோத அவஸ்தான்னு பேரு. வேக்கப் ஆயிட்டீங்கன்னா அது வித்தான அவஸ்தா. வித்தான அவஸ்தைக்கு சொல்லுங்க. நான்ல இருந்து நான் தானே பாக்குறது, திரஷ்டா தானே. திரஷ்டாவோட சுபாவம் என்ன பார்த்திருக்கோம்? திருஷி மாத்திரகா. திரஷ்டா திருஷி மாத்திரகா, பார்ப்பவன் மட்டும்தான். அவன் எதை பார்ப்பான்? திருஷ்யத்தை பார்ப்பான். எது திருஷ்யம்? சித்தம். இந்த சித்தம் எப்படி இருக்கு இப்போ? பரம்பிரசங்கியானத்துல எண்ணங்கள் அடங்கி எல்லாம் நிரோதம் செய்யப்பட்ட சித்தம். அதை பார்த்தோன்னே ஒரு பரவசம். அப்புறம் வெளியில வந்துடும். வெளியில வந்தோன்னு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அப்ப அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்த்திகள் இல்லாம போச்சு, நிரோத சித்தமாச்சு. திரும்ப அந்த சித்தத்துல விற்த்திகள் வந்துச்சு, வித்தான சித்தமா ஆயிடுச்சு. அப்ப அந்த வித்தான சித்தத்துல வந்த மாத்திரத்துல என்ன இருக்குன்னா, அந்த 5 செகண்ட் நீங்க நிரோதமாச்சுல, அதுவும் ஒரு பதிவா ஒரு வாசனையா வித்தான சித்தத்துல இருக்கும். இப்ப வித்தான சித்தத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த பரவசம் எனக்கு கிடைக்கணுமே 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 அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப போய் கண்ண மூடி உட்காருவீங்க. கொஞ்சம் வெளியில போவீங்க, வருவீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. தெரியாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திரும்ப போய் உட்காருவீங்க. உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? கண்ண மூடி உட்கார்ந்து திரும்ப அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் நிரோதம் பண்றதுக்கு உங்களை தூண்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வாசனை இருக்கணும். எனக்கு திரும்ப திரும்ப காஃபி குடிக்கணும்னு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உள்ளார இருக்கிற அந்த காஃபி வாசனை திரும்ப திரும்ப காஃபி குடிக்கணும்னு தோணுது. கரெக்டா காலையிலயும் சாயந்தரத்துலயும் என்னை தூண்டிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த வித்தான சித்தத்துல இருக்கும்போது அந்த நிரோத சித்தத்தோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்தான சித்தத்துல இருக்கும். இவனை என்ன பண்ணும்? என்னை நிரோதம் பண்ணி பாரு, சுகம், அந்த சுகத்தை திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணும்? இவன் அந்த வாசனையினால தூண்டப்பட்டு திரும்ப என்ன பண்ணுவான்? கண்ண மூடி உட்கார்ந்து நிரோதம். 5 செகண்ட் பண்ணவன் என்ன பண்ணுவான்? அடுத்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஆகும், 10 15 ஆகும், 15 20 ஆகும். அப்போ ஒவ்வொரு வாட்டி நிரோதம் பண்ணும் போதும் அது ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? அந்த சித்தத்துல வாசனையா பதிவாயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சூத்திரத்துல சொல்லுது இல்ல, இந்த சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? வித்தான நிரோத சம்ஸ்காரம். சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரோதத்தை பத்தின வாசனைகளும் சம்ஸ்காரமா பதிவாகிவிடும். வாசனை சம்ஸ்காரம் ரெண்டு ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஆகல அதுதான் நம்ம இப்ப பேசுறோம். டிஸ்ட்ராய் ஆகல. இவன் வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட் ஆனா 10 செகண்ட் ஆகுது, 20 செகண்ட் ஆகுது. அப்ப நிரோத சம்ஸ்காரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வெளியில வரான், திரும்ப உள்ள போறான், வெளியில வரான், திரும்ப உள்ள போறான். எப்பெல்லாம் வெளியில வரானோ அந்த வித்தான சித்தத்துக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிரோத சம்ஸ்காரத்தோட சுகம் இருக்குல்ல, ஏன்னா நிரோதம் பண்ணு திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவன் திரும்ப நிரோதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாட்டியும் உள்ள போய் அபியாசம் ஆக என்னாகும்? அந்த நிரோத சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். டைம் எக்ஸ்டெண்ட் ஆக இப்ப நிரோத சித்தத்துல இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 செகண்ட் நிற்கும், 20 செகண்ட் நிற்கும். திரும்ப என்ன பண்ணும்? அந்த சித்தத்துல என்ன இருக்கு? வித்தான சம்ஸ்காரமும் அங்கதான் இருக்கு. அந்த வித்தான சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா, போதும் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பு அப்படின்ட்டு வேற விஷய சிந்தனைக்கு உங்களை என்ன பண்ணும்? வித்தான சித்தத்துக்கு கொண்டு வரும். நீங்க வித்தான சித்தத்திலிருந்து நிரோத சித்தத்துக்கு உங்களுக்கு தூண்டும் வாசனை. அதே மாதிரி நிரோத சித்தத்துல இருக்கும்போது அதுல இருக்கிற வித்தான வாசனை என்ன பண்ணுவோங்கிற வெளியில புஷ்அப் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில வருவீங்க, திரும்ப உள்ள போவீங்க சமாதிக்குள்ள. திரும்ப சமாதியிலிருந்து வெளியில வருவீங்க, திரும்ப உள்ள போவீங்க. இந்த ரெண்டும் நடக்கும்.
அததான் இந்த சூத்திரத்துல சொல்லுது. வித்தான நிரோத சம்ஸ்காரயோகோ. வித்தான சம்ஸ்காரம்னா வித்தான வாசனை, விவகாரத்துல இருக்கிற வாசனை. அதுக்கப்புறம் நிரோத சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரோத சித்தத்துல எண்ணமற்ற நிலையில பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த வாசனை. இந்த ரெண்டு வாசனைகளும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? உற்பத்தி ஆகும். அபிபவம். அபிபவம்னு என்ன அர்த்தம்? அப்ப என்னன்னா மறைஞ்சு போகும், கீழே அழுந்தி போகும். அதுக்கப்புறம் பிராதுர்பவம், திரும்ப பாத்தீங்கன்னா மேல வரும். அப்ப பாத்தீங்கன்னா சித்தம் நிரோத சித்தத்துல இருக்கும் போது அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தான சித்தத்தோடது பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கு. இந்த இந்த சித்தம் நிரோத சித்தத்தோட சம்ஸ்காரம் மேல இருக்கு. அதுக்கப்புறம் அது அடங்கி போய் வெளியில கொண்டு வந்துடும் வித்தான சம்ஸ்காரம். இப்ப வித்தான சம்ஸ்காரம் மேல வந்துடும், பிராதுர்பவமாகும், நிரோத சித்தம் அடங்கி போயிடும். திரும்ப என்ன பண்ணுவீங்க? அங்க இருந்து உங்களை பாத்தீங்கன்னா திரும்ப புஷ்அப் பண்ணி உங்களை நிரோதம் பண்ண சொல்லும். அங்க போனோன்னு இது உதயமாயிடும், நிரோத சித்தம் உதயமாயிடும். வித்தான சித்தம் பாத்தீங்கன்னா அபிபவம் ஆயிடும், அடங்கி போயிடும். இந்த ரெண்டும் ஒரு சாதகனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க ப்ராசஸ்? இதெல்லாம் சமாதி அவஸ்தையில ஒரு சாதகனா இருந்தா நடந்திருக்கும். இப்ப ரமண பகவான் பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த சமாதி அபியாசத்துக்கு போனாலும் இப்ப நீங்களே கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் பாத்தீங்கன்னா அனுஷ்டானம், ஒரு 3 நாள் லீவ் வருது. 3 நாள்ல பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணணும்னு வச்சுட்டீங்கன்னா காலையில இருந்து திரும்ப உட்கார்ந்து அபியாசம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல் நாள் கஷ்டமா இருக்கும். 2வது நாள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சாதன அபியாசம் என்ன பண்ணும்? திரும்ப உட்கார சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சுகத்தை பாத்தீங்கன்னா மனசு என்ன பண்ணும்? திரும்ப எனக்கு வேணும், திரும்ப வேணும் அப்படின்ட்டு உட்காருவீங்க, எந்திருப்பீங்க, உட்காருவீங்க, எந்திருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப நடந்தது. இதெல்லாம் அரை மணி நேரம் உட்காருவோம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? வெளில வருவோம். வெளில பாத்தீங்கன்னா அப்படி பார்ப்போம், ஒன்றும் திரும்ப உட்காருவோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? திரும்ப போய் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டே இருப்போம். அப்புறம் வெளியில வந்துடும். பிராரப்தம் ஏதோ ஒரு சித்தம் பாத்தீங்கன்னா வெளில கொண்டு வந்துடும். வெளில பார்ப்போம், ஒன்றும் இருக்காது. இப்படி சுத்தி பார்ப்போம், கங்கையை பார்ப்போம், இமயமலையை பார்த்து எல்லாரும் உட்கார்ந்து இருப்போம். அப்படியே போவோம். ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு ஒரு மெதுவா போய் பாத்தீங்கன்னா கங்கை கரையிலேயே போய் ஒரு டீ எடுத்து குடிப்போம். குடிச்சு திரும்ப உட்காந்து என்ன பண்றது? திரும்ப உட்காந்துருவோம். அப்படின்னு சுகம் இருக்குல்ல, அந்த சுகத்தினால திரும்ப உட்காருவோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவோம், ஆனந்தமா இருக்கும். திரும்ப வெளில வருவோம். திரும்ப வெளில பாத்தீங்கன்னா திரும்ப வெளில சுத்தி பார்ப்போம், என்ன பண்றது தெரியாது. சுகமா இருக்கே உள்ள, திரும்ப உட்காரலாமே அப்படின்னு திரும்ப உட்காருவாங்க. திரும்ப வெளியில வருவோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா அநேக முறைகள் பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது சமாதி அபியாசத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான். அப்ப அந்த நிரோத சித்தத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிரோத சித்தம் நம்ம வெளியில எண்ணங்கள்னு நம்ம பாக்குறோம். அந்த நிரோத சித்தத்துல பாத்தீங்கன்னா எண்ணங்கள் மட்டும்தான் நிரோதத்தை அடைகின்றது. ஆனா அந்த நிரோத சித்தத்துல என்ன இருக்கும்? பீஜம் போன்று வித்தான சம்ஸ்காரமும் நிரோத சம்ஸ்காரமும் ரெண்டும் வாசனைகளாக அந்த நிரோத சித்தத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். இதுதான் என்ன பேர் அப்படின்னா நிரோத பரிணாமகா அப்படின்னு இதுக்கு பேர். நிரோத பரிணாமகா அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு இன்னைக்கு பாட்டு. ஆமா, கஷாயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முக்கியமானது. இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கஷாயத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுலயும் மாண்டுக்கு காரிக்காலியே சொல்லுது. கஷாயம் அப்படின்றது ஒண்ணு முக்கியமானது. இந்த கஷாயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கஷாயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கேன் நான்? கஷ்டம். அப்ப என்ன இந்த துணியோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். துணியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்களுதெல்லாம் ஃபேட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் கெமிக்கல் கலர். இந்த கெமிக்கல் கலர் என்னன்னா என்ன போட்டாலும் வெயில போடவே மாட்டோம். நாங்கள் வெயில வஸ்திரத்தை உலர்த்துறதே இல்லை. ஏன் அப்படின்னா வெயில ஒரு நாள் வெயில்ல போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட் ஆயிடும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப நிழல்லையே காய போட்டு எடுத்துட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்குள்ளார ஃபேட் ஆகி கலர்லாம் மாறி போயிடும். ஆனா காஷாயம் இருக்கு பாத்தீங்களா? காஷாயம் என்ன கலர் தெரியுங்களா உங்களுக்கு? வாஸ்தவத்துல காஷாயம் என்ன கலர் தெரியுங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாராவது சிங்கேரி பெரியவங்களோட 2 பேரோட கலர் பாருங்க தெரியும்.
ஒரு ஒரு அந்த இந்த கலர் அரக்கு கலர்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா? அரக்கு கலர் நம்ம சொல்லுவோம். கரெக்டா வந்து இந்த இப்ப நாங்க போட்டிருக்கிறதுலாம் கூட இந்த கலர் இல்லை. அவங்களது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்களுக்கு டார்க் கலர் ரெட்டிஷ் மெரூனா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஷாயம் அப்படின்னு பேரு. இப்ப நீங்க எங்கேயாவது சிறுகேரி பெரியவங்களோட இதை இப்போதைக்கு லேட்டஸ்ட் வீடியோ தான் எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் அந்த கலர்ல தான் இருக்காங்க. இப்போ அப்பப்ப கட்டுறாங்க. ஆனா இப்போ வந்து லேட்டஸ்டா நான் பாக்குறேன், இப்போ அந்த கரெக்டா அந்த கலரை கட்டிட்டு இருக்காங்க. அந்த கலர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மரப்பட்டையில இருந்து ஊற வச்சு எடுக்கிறது. ஒன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரியல, அவங்க கெமிக்கல் தான் போடுவாங்க, அதெல்லாம் இப்ப எல்லாம் கிடைக்கிறது இல்லை கஷாயம்லாம். அந்த கஷாயத்தோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்ஸ் போட்டிருக்கேன். கேரளால இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு அந்த மரப்பட்டையை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பட்டை. அந்த பட்டையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ், இவ்வளவு பெரிய பீஸை எடுத்து தண்ணியில போட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல அந்த தண்ணி ஃபுல்லா டார்க் ஆயிடும். வஸ்திரத்தை அது கூட வந்து பாத்தீங்கன்னா முக்கி வச்சுட்டு ஒரு போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர், அந்த வஸ்திரம், அந்த தண்ணியில இருக்கிற கலர் எல்லாம் வஸ்திரத்துக்கு வந்துடும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வஸ்திரம் வச்சிருந்தேன், ஒரே ஒரு வஸ்திரம் தான் எனக்கு பண்ண முடிஞ்சது. வச்ச கடைசி வரைக்கும் அந்த கலர் என்ன வெயில்ல போட்டாலும் என்ன ஆனாலும் போகவே போகாது. அப்ப என்ன பண்ணணும் சாமி? கஷாயம் போறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா துணியை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிடணும். வேற எதுவும் பண்ண முடியாது. தனியா துணியில இருந்து என்ன பண்ண முடியாது? கஷாயத்தை செப்பரேட் பண்ண முடியாது. இதே மாதிரிதான் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா காரண வாசனைகள் அப்படின்னு இருக்கும். அது சித்தத்தோட தர்மம். மனசுல புரிஞ்சுங்க, சித்தத்தோட தர்மம் வாசனை. அப்ப ஒரு டைமுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சித்தத்தை என்ன பண்ண முடியாது, அந்த வாசனைகளை ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா டிஸ்கனெக்ட் பண்றது மட்டும்தான் உபாயம். அப்ப கஷாயத்தை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பண்றதுன்னா என்ன அர்த்தம்? சித்தத்தையே நாசம் பண்ணிடுறது. என்ற நாசம் அப்படின்னா வேதாந்தத்துல அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நித்யாத்வ நிச்சயம். இது வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. யோகத்துல அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்யதா கியாதி. இது வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா கிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட அது டிஸ்கனெக்ட் ஆகும். அப்படிதான் பண்ண முடியும் ஒழிய 100% அதுல இருக்கிற வாசனைகளை நீங்க என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை கோடி ஜென்மம், கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல சம்பாதிக்கப்பட்டது. அதனால வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றதுன்றது முடியாது. அப்போ ஒரு பக்குவம் வரும்போது என்ன பண்ணணும், கிக் பண்ணி தூக்கி போடுறது மட்டும்தான் முக்கியமானது. அந்யதா கியாத்தின்னு வேதாந்தத்துல பேரு, இது யோகத்துல. அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல வந்து இது நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:32 எழுதிக்கிட்டீங்கன்னா அதுதான் மெத்தட். வேதாந்தத்துல சமாதி நிர்விகல்ப சமாதிக்கு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 3:32 ரொம்ப கிளியரா சொல்லுது. 3:32 ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதே யதா ஆத்ம அமனஸ்தம் ததா யாதி கிராஹ்யாபாவே ததக்ரஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. மாண்டூக்கிய காரிக்கா 3:32. அது ரொம்ப தெளிவா சொல்லுது. வேதாந்தத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? இப்ப யோகம் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், திரஷ்டா திருஷ்யம் மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா வேதாந்தம் படிக்கும் போது, நான் காலையில எல்லாம் பகவத்கீதை படிக்கும் போதோ இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போதோ எங்க உபனிஷத் சொல்லும் போதோ என்ன சொல்லிட்டே இருப்பேன், இது பொய் 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 பொய், இது மாயா இது மாயா இது மாயா இது மாயா இது பொய், அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெத்தடாலஜி. நான் பார்க்கறது கேட்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லிக்கிட்டே வர்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மித்யாத்வ நிச்சயம் பேரு. புத்தியும் பொய், சித்தமும் பொய், எல்லாம் பொய் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அதை இல்லாம பண்றது. இதுதான் சமாதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாயமா இங்க சொல்லப்பட்டது. மனசே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும் இந்த இடத்துல அப்படின்னு 3:32 ரொம்ப முக்கியமானது. ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இங்க 9வது சூத்திரத்துக்கு பாஷ்யம். ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தான சம்ஸ்கார சித்த தர்மாக வித்தான சம்ஸ்காராக. வித்தான சம்ஸ்காரம் என்னது? இப்ப நம்ம உண்டாகின அந்த உலகியல் வாசனைகள் இருக்குல்ல,
நல்லா கிளியரா போட்டுக்கணும். இந்த உலகியல் வாசனைகளுக்கு எல்லாத்துக்கும் பேரு வித்தான சம்ஸ்காரம்னு பேரு. A to Z இந்த உலகத்துல என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சு வச்சிருக்கீங்களோ, எதையெல்லாம் இந்த சித்தத்துல பதிவாயிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு வித்தான சம்ஸ்காரங்கள்னு பேரு. இது இந்த சம்ஸ்காரங்கள்னா என்னது? வாசனைகள். வாசனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது சித்தத்தோட தர்மம், சித்தத்தோட சுபாவம். சித்தத்தோட சுபாவம் எது அப்படின்னா வாசனைகள். ப்ரொஜெக்டரோட சுபாவம் என்ன சாமி? ப்ரொஜெக்டரோட சுபாவம் என்னது? ஃபில்ம் ரோல ப்ரொஜெக்ஷன் பண்றது. அதென்ன? இல்ல, ப்ரொஜெக்ஷன் பண்றது. ப்ரொஜெக்ஷன் பண்ணும் ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கு அதுக்குள்ளார என்ன இருக்கும்? ஃபிலிம் ரோல் இருக்கும். ஃபிலிம் ரோல் இருக்கும். ஃபிலிம் ரோல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஃபிலிம் ரோல் இல்லாத ப்ரொஜெக்டர் வச்சு இதை பண்ண முடியுமா? ஃபிலிம் காட்ட முடியுமா? முடியாது இல்லை. அப்ப ப்ரொஜெக்டரோட சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிலிம் ரோல் இன்பில்டா இருக்கிறது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்தத்தோட தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் இஸ் ஈக்குவல் டு வாசனா. ஏற்கனவே நம்ம வந்து திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்துருக்கோம். போன பாதத்துல 13வது சூத்திரத்துக்கு மேல இருக்கிற சூத்திரங்களை 13, 14, 15 அந்த ஏரியால பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துக்கு வந்து தர்மம் திருஷ்யத்துக்கு லட்சணம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? பிரசுப்தத்துவ விச்சின்ன உதாராகா, வாசனைகளை பத்தி பேசியிருக்கோம். முதல்ல அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா சித்தம் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சித்தம் இஸ் ஈக்குவல் டு வாசனா. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே பண்ணாதீங்க. சித்தம் அப்படின்னாவே வாசனா. வாசனை கண்ணியமா சித்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சித்தம் இஸ் ஈக்குவல் டு வாசனா. அது எத்தனை வெரைட்டி? பிரசுப்தத்தனு விச்சின்ன உதாராகா. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்த வாசனைன்னு ஒண்ணு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? பிரசுப்த வாசனைன்னு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்? தூங்கிக்கிட்டு இருக்கிற காரண வாசனைகள், சஞ்சித வாசனைகள். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒர்க்கே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு. அப்ப இந்த சித்தத்தோட தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தோட தர்மம்னா என்ன அர்த்தம்? சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வித்தான சம்ஸ்காரங்கள் தான் அனந்த கோட்டி ஜென்மங்களா சம்பாதிச்ச அந்த வாசனைகள், பிறந்து பிறந்து வாசனைகளா சம்பாதிச்சது இந்த சித்தத்தோட தர்மமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ந பிரத்யாத்மகாக இது பிரத்யே நிரோதே ந நிருத்தாகா. ரொம்ப முக்கியமான லைன் இது. ந பிரத்யாத்மகாக. இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தம்னு சொல்றோமே, சித்தம்ன்றது வந்து எண்ணங்கள் இல்லைங்க. சித்தமானது எண்ணங்கள் வடிவானது இல்லை. எண்ணங்களோட ஃபார்ம் இல்ல, விருத்தியோட ஃபார்ம் இல்ல. சித்தம் விருத்தியோட ஃபார்ம் இல்லை. அப்ப சித்தம் வந்து என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனையோட ஃபார்ம். சித்தம்னாவே அது வாசனா ரூபம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல். இது ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சட்டிலானது. இது நிறைய பேருக்கு இதை சரியா விசாரம் பண்றது இல்லை. இதுதான் வியாசரோட பாஷ்யம் நம்ம படிக்கிறதுன்றது. சித்தம் அப்படின்னா அது வாசனா ரூபம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அந்த வாசனையில இருந்து தான் எது வருது? எண்ணங்கள்லாம் வருது, தாட்லாம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வரும், இல்லாமல் போகும். அதனால நான் பிரசுப்த வாசனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? வெயில் காலத்துல லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செடி எதுவுமே இருக்காது. புல்லு பூண்டு எல்லாம் காஞ்சி போய் ட்ரையா பிளைன் கிரவுண்டா இருக்கும். ஆனா பிளைன் கிரவுண்டா இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும்? உள்ள வெளியில தெரியாம விதை இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்ச மாத்திரத்துல மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது ஜூன் 15க்கு மேல குப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடி கொடியும் அந்த பிளைன் கிரவுண்ட்ல இருந்து வந்துடுது. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் மாதிரி. அந்த சித்தத்தோட சுபாவம் எது அப்படின்னா விதையோடு கூடி இருக்கிறது தான் சித்தத்தோட சுபாவம். செடி கொடி வரும் போகும். நல்ல மழை காலத்துல நல்லா வரும். அதுக்கப்புறம் வெயில் காலம் வரும்போது எல்லாம் காஞ்சி போய் வெறும் பிளைன் கிரவுண்ட் ஆயிடும். இதே மாதிரி நம்மளோட சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சித்தத்துல எண்ணங்கள் உதயமாகும், எண்ணங்கள் இல்லாம நிரோதமும் ஆகும். ஆனா அந்த சித்தம்ன்ற பேஸ்ல என்ன இருக்கும்? வாசனைகள்
இருக்கும். அப்போ சித்தம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதான் இங்க சொல்றாரு, எல்லா வித்தான சம்ஸ்காராக சித்த தர்மாக. சித்தத்தோட தர்மங்கள் அப்படின்றது எது அப்படின்னா வித்தான சம்ஸ்காரங்கள், வாசனைகள் தான். உலகியல் வாசனை இருக்குல்ல, அதுதான் சித்தத்துல பீஜங்களா இருக்கு. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா ந பிரத்யாத்மகாக, சித்தம் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வடிவானவை இல்லை. சித்தம் பாத்தீங்கன்னா எண்ணங்களோட ஃபார்ம் இல்ல, வாசனைகளோட ஃபார்ம். அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் சுவாமி அப்படின்னா, இது பிரத்யய நிரோதே ந நிரோதாக. அதனால இந்த மனசுல பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாம போச்சுன்னா சித்தம் இல்லாம போகும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் கிரவுண்ட்ல போய் பாக்குறேன், பிளைன் கிரவுண்டா இருக்கு, பிளைன் கிரவுண்டா இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா விதையெல்லாம் நாசமாயிடுச்சுன்னு சொல்லலாமா? விதையெல்லாம் அப்படியே இருக்கு சாமி. அப்ப வெளியில எது தெரியல, செடியெல்லாம் பட்டு போச்சு, செடியெல்லாம் தெரியாம போச்சு. அதே மாதிரி எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் போகும். ஆனா அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா வாசனா அப்படியே இருக்கும். அப்ப சித்தம் என்பது வாசனை வடிவானது, எண்ணங்களின் வடிவானது அல்ல. இத மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால எண்ணங்கள் இல்லாம போனாலும் கூட சித்தமானது என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா தூக்கம். தூக்கத்துல பாத்தீங்க சிமிலர், ரொம்ப சிமிலரா இருக்கிறது சொல்றேன். சமாதிக்கு நம்ம போகலையே. அப்ப சிமிலரா இருக்கிறது பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாம இருக்கு. அப்ப எந்த எண்ணங்களும் இல்லை அப்படின்றதுக்காக சித்தம் அந்த இடத்துல நாசமாச்சுன்னு எடுக்கலாமா? இல்ல, சித்தம் இருக்கு. ஏன்னா காலையில எழுந்திரிச்சோன்னே திரும்ப எல்லா தாட்ஸும் வந்துடுது. அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா மூர்ச்சை அவஸ்தை, டீப் ஸ்லீப்பு, இது மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகள்ல பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் இருக்காதுன்னு நம்ம வேதாந்தம் சொல்லும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 டீப் ஸ்லீப், 2வது மூர்ச்சை அவஸ்தா, 3வது பாத்தீங்கன்னா சமாதி. அப்ப சமாதிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? மூர்ச்சை அவஸ்தையை சொல்லலாம், டீப் ஸ்லீப்பை சொல்லலாம். அப்ப டீப் ஸ்லீப்லயும் மூர்ச்சை அவஸ்தையிலையும் எண்ணங்கள் இல்லாம போச்சு, ஆனா சித்தம் நாசமாவதில்லை. அப்போ எண்ணங்கள் இல்லாம போச்சு அப்படின்னா சித்தம் நாசமாகும் என்று எடுத்துக்கொள்ள கூடாது, சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார் தயோஹோ அப்படின்னா இந்த வித்தான சம்ஸ்காரம் கூட பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா அபிபவ பிராதுர்பாவம். இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயமாகும், திரும்ப நஷ்டமாயிடும். ஒன்னு உதயமாகும் போது இன்னொன்னு என்ன ஆயிடும், கீழே அழுந்தி போய் கிடக்கும். அபிபவம்னா மூடி மறைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப இது கீழே இறங்கும் போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா உதயமாயிடும். வித்தான சம்ஸ்காரம், இப்ப நமக்கு வித்தான சம்ஸ்காரம் உதயமா இருக்கு. இப்ப நிரோத சம்ஸ்காரம் நம்மள்கிட்ட கீழே கிடக்குது, இருக்கா இல்லையானே தெரியல. இப்ப நிரோத சம்ஸ்காரம் மேல வரும்போது இந்த வித்தான சம்ஸ்காரம் என்ன ஆயிடும், கீழே போயிடும். அப்ப மேல போகும் கீழே போகும், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்படி மேல போய் கீழே போய் மேல போய் கீழே போய் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் அபிபவம், கீழே போறது. பிராதுர்பாவம் அப்படின்னா மேல வரும், பிராதுர்பவம் அப்படின்னு. அப்ப இந்த 2 சம்ஸ்காரங்களும் யாரு ஏகாகிர சித்தத்துல போய்கிட்டு இருக்கானோ, சமாதி அபியாசம் பண்றதுக்கு இந்த சவிதர்க்க சமாதில இருந்து அபியாசம் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு மேல வரும் கீழே போவோம், மேல வரும் கீழே போவோம், உள்ள போவான் சமாதிக்குள்ள வருவான் வெளில வருவான், சமாதிக்குள்ள போவான் வெளில வருவான். இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த வித்தான சம்ஸ்காரா ஹியந்தே, எப்ப பாத்தீங்கன்னா வித்தான சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா நஷ்டமாகுமோ அப்ப நிரோத சம்ஸ்காராக ஆதியந்தே, அந்த நிரோத சம்ஸ்காரம் பாத்தீங்கன்னா கிரகணம் செய்யப்படுகிறது. நான் சொல்லுவேன்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 4 டைம் 5 டைம் பாத்தீங்கன்னா 20 பிராணாயாமம், ஒரு நாளைக்கு 80 பிராணாயாமம் பண்ணுவேன். ஒரு 20 பிராணாயாமம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஓங்கார ஜெபம் பண்ணுவேன். 3 மணி நேரம் ஆயிடுமா? 3 மணி நேரம் ஆனோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இருப்பு கொள்ளவே கொள்ளாது. இருப்பு கொள்ளாதுன்னு என்ன அர்த்தம், உட்கார முடியாது. எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வாக்கிங் பண்ணணும்னு தோணும்.
நேரா ஒரு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆசிரமத்துல இருந்து ஒரு கங்கை கரையை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லி நேரா எந்திரிச்சு கங்கை கரையில இங்க அங்க அலைவேன். சுத்தும் வேற எதுவும் பண்ண தெரியாது, வேற எதுவும் இருக்காது. இங்க அங்க அலைவோம். அப்புறம் கொஞ்சம் அந்த வித்தானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், வித்தான சம்ஸ்காராக ஹீயந்தே. அந்த வாக்கிங் பண்ணி என்ன ஆகுன்னா மெதுவா அந்த க்ஷீணமாகும் அந்த வாசனை. அப்புறம் நேரா போய் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு டீ கிடைக்கும். 2 ரூபாய்க்கு ஒரு டீ கிடைக்கும், சின்னோண்டு டீ. அதை எடுத்து கிடக்குன்னு குடிச்சிட்டு ஆனந்தமா மனசு அப்படியே சொச்சமா இருக்கும். அங்க இருந்து நேரா ரூமுக்கு வருவேன். ரூமுக்கு வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு திரும்ப உட்காந்து வித்தான சம்ஸ்காரம் ஒரு வாக்கிங் பண்ணி ஒரு டீ குடிச்சோன்னு என்ன ஆகி போச்சு, நாசமா போச்சு. நாசமா போனோன்னு அந்த வித்தான சம்ஸ்காரம் நாசமாகிற நேரத்துல என்ன சம்ஸ்காரம் உதயமாகுது, நிரோத சம்ஸ்காரம் உதயமாகுது. கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படியே திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 பிராணாயாமம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபம் இதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, அப்ப நிரோத சம்ஸ்காராக ஆதீயந்தே, ஒன்னு தேயும் போது ஒன்னு உற்பத்தி ஆகுது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிரோத க்ஷணம் சித்தம் அன்வேதி. இந்த நிரோத க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் திரும்ப நிரோதம் பண்றேன். நிரோதம் பண்ண மாத்திரத்துல அந்த நிரோத சித்தத்துல என்ன திரும்ப உதயமாகும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து மனசு நிரோதமா இருக்கும் போது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார என்ன ஆகும், நிரோத சம்ஸ்காரம் க்ஷீணமாகும். அப்புறம் வித்தான சம்ஸ்காரம் உதயமாகும். உதயமானோன்னு அந்த வெளியில கிளம்பிடுவேன். வெளில கிளம்பி திரும்ப ஒரு ரவுண்டு இங்க அங்க வாக்கிங் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, இல்லை வேற எதுவும் வேற விவகாரம் இருக்காது. சுத்தி தெரிஞ்சுட்டு திரும்ப வந்து உட்காரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 சம்ஸ்காரங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நிரோத க்ஷணத்துல சம்பந்தம் உடையதா இருக்கின்றது. சொல்லியாச்சு. இதே மாதிரிதான் 2 காரியத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. கிளாஸ் படிப்போம். இப்போ எங்களுக்கும் அதே தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலைல 3 கிளாஸ் எடுப்போமா, அப்புறம் காலையில் ஒரு கோயிலுக்கு போவோம், அப்புறம் வந்து சாயந்தரம் ஒரு வாட்டி கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் வேலை இல்லை. நாதபுரமோ இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரிவலம் போவாங்க. என்னால் இப்போ கிரிவலம் போக முடியல, இப்போ கிரிவலம் போறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிவலம் போவாங்க. வேற ஏதாவது வேலை இருக்கானா, வேற வேலை இல்லை. ஒன்று பண்ணுனா இது, இல்லைன்னா அது, வேற எதுவுமே இல்லை. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் இல்லை அப்படின்னா வித்தான சம்ஸ்காரம் என்ன பண்ணும், வெளியில கொண்டு வரும். நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும், உள்ள கூட்டிட்டு போகும். உள்ள வெளியில நடந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை கூடுதல். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிஷ்டை கூடுதல்னா 1000 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் ஒருத்தர் சமாதியில இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும், இதான் நடந்திருக்கும். இந்த காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் நீங்க ஆச்சாரியார் சொல்றார், நிரோத க்ஷதம் சித்தம் அன்வேதி. இந்த 2 சம்ஸ்காரங்களும் நிரோத சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை உடையதா இருக்கும். தது ஏகஸ்ய சித்தஸ்ய பிரதிக்ஷணம் இதம் சம்ஸ்கார அந்நியதாத்வம் நிரோத பரிணாமக. அது வந்து பாத்தீங்கன்னா தது ஏகஸ்ய சித்தஸ்ய, இந்த 2 சம்ஸ்காரங்களும் ஒரே சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பிரதிக்ஷணம் இதம், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கார அந்நியதாத்வம். இந்த ஒரு நிதித்தியாசனத்துல இருக்கிற இப்ப நமக்கு என்ன இது இருக்கு அப்படின்னா கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு வேதாந்தத்துக்குள்ளாரையே பிரவருத்தி இருக்கா. இப்ப வேதாந்தம் பிரவருத்தி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா நிதித்தியாசனம் பண்ணணும், கண்ண முடி உட்காரணும், நிரோதம் பண்ணணும், சமாதி அபியாசம் பண்ணணும்னு அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க வெளியில வரும்போதும் அது என்ன பண்ணுவோம், உங்களை உள்ள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடிச்சா அந்த புஷ் பண்றதுக்கு பேர் தான் ஒவ்வொரு க்ஷணமும் பிரதிக்ஷணம். ஒவ்வொரு க்ஷணமும் இந்த 2 சம்ஸ்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், 2 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஆப்போசிட் தானே. ஒண்ணு உள்ள போக சொல்றது, ஒண்ணு வெளியில போக சொல்றது. இந்த 2 சம்ஸ்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார அந்நியதாத்வம். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனவன வெளியில தள்ளும், வெளியில போனவன உள்ள தள்ளும். இதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பரிணாமக அப்படின்னு பேர். சமாதிக்கு போனவன வெளியில தள்ளும், வெளியில வந்தவன உள்ள தள்ளும். இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு நிரோத பரிணாமம்னு பேரு. இதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றார், ததா சம்ஸ்கார சேஷம் சித்தம் இது நிரோத சமாதௌ வியாக்கியாதம்.
இந்த இடத்துல அப்ப என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 வெளியில வந்ததுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சேஷம், சம்ஸ்கார சேஷம்னு சொல்லுவோம். எது சுவாமி இந்த சித்தத்துல மிச்சம் இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நல்லா சொல்லணும், விருத்திகள் வரும் போகும், அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சித்தத்துல மிச்சம் எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ததா அப்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ததா அப்பொழுது சம்ஸ்கார சேஷம் சித்தமிதி. அப்ப சித்தம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதம் இருக்கிற சம்ஸ்காரம் தான் சித்தம். சம்ஸ்கார சேஷம் சித்தம். சித்தம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரங்களோட மிச்சம். அந்த மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல இருக்கும். இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்ஸ்கார சேஷம் இருக்கு? வித்தான சம்ஸ்காரம் ரொம்ப பலமா மிச்சம் இருக்கு, நிரோத சம்ஸ்காரம் ரொம்ப அல்பமா இருக்கு. இதே அபியாசம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? மெதுவா மெதுவா ஈக்குவல் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல இன்னும் அதிகமாயி நிரோத சம்ஸ்காரம் அதிகமாயிட்டே போகும், வித்தான சம்ஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்போ சம்ஸ்கார சேஷம் அப்படின்னா வாசனைகளுடைய மிச்சம்தான் சித்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது நிரோத சமாதவ் வியாக்கியாதம். அப்ப நிரோதமாச்சுன்னு வச்சுங்களேன், இது சித்தம் நிரோதமாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமாதி சித்தம்னு பேரு. அந்த சமாதி சித்தத்துல என்ன சுவாமி இருக்கும்னு யாராவது கேட்டாங்கன்னா, சமாதி சித்தத்துல சம்ஸ்காரத்தோட வாசனையோட மிச்சம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் உங்களை என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற கொஞ்சோண்டு மிச்ச வாசனைகள் தான் என்ன பண்ணுது, உங்களை வெளியில கொண்டுட்டு வருது. இப்போ இல்லைன்னா சமாதியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வரவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய்மான சுவாமி என்ன ஆகல, வெளியில வரவே இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வெளியில வராங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்ஸ்காரம் மிச்சம் வச்சிருக்காங்க, அது அவங்களை என்ன பண்ணிருக்கு, வெளியில கொண்டுட்டு வந்திருக்கு. வெளியில சம்ஸ்காரம் மிச்சம் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆக மாட்டாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. வரன் வரிஷ்டானாய் அவங்க அதோட முடிஞ்சே போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விதமா இந்த நிரோத சமாதியை அடைஞ்ச சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்த சூத்திரம் 10வது சூத்திரம் வந்து, தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத், தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத், தஸ்ய பிரசாந்தவாகிதா சம்ஸ்காராத். அற்புதமான சூத்திரம். தஸ்ய அப்படின்னா அந்த சித்தத்திற்கு, தஸ்ய சித்தஸ்ய அந்த சித்தத்திற்கு, சம்ஸ்காராத் அப்படின்னா என்ன அர்த்தம், நிரோத சம்ஸ்காரம் சொல்றோம்ல, அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தோட தன்மை அதிகமாக அதிகமாக நிரோத சம்ஸ்காரத்தை என்ன பண்றீங்க, நிஷ்டை கை கூடும்போது என்ன பண்றீங்க, 10 செகண்ட் நிரோதமாச்சு, அப்புறம் 20 செகண்ட் அதிகமாச்சு, 30 செகண்ட் ஆச்சு, 40 செகண்ட் ஆச்சு, 50 செகண்ட் ஆச்சு. அப்படி இன்க்ரீஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரவாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசாந்த பிரவாகம். இந்த எண்ணங்கள் அற்ற ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஃப்ளோ ஆக ஆரம்பித்து விடும். நான் செகண்ட்ஸ்ல சொன்னது மெதுவா மெதுவா நிமிஷங்களாகும், நிமிஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மணியாகும், மணியாக ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு இந்த பிரசாந்தமான நிலை. பிரசாந்தம் என்ன அர்த்தம், எல்லா விருத்திகளும் 100% வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகி எந்த ஒரு கல்பனைகளும் இல்லாத நிலை, நிர்விகல்ப நிலை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா பிரவாகமாக போக ஆரம்பிக்கும். இதுதான் இங்க சூத்திரம் சொல்லவர். ஆச்சாரியர் பாஷ்யத்துல ரொம்ப நல்லா சொல்றார், சூத்திரத்துல சொல்லாத பாஷ்யத்துல சொல்றார். நிரோத சம்ஸ்காராத், நிரோத சம்ஸ்காரம் இருக்குல்ல, அப்ப நிரோத சம்ஸ்காரத்தினால என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்துல இருக்கிறது சம்ஸ்காராத் இருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, சம்ஸ்காரத்துக்கு முன்னாடி நிரோதம்னு போட்டார். நிரோத சம்ஸ்காரத்தில் இருந்து, பஞ்சமி, நிரோத சம்ஸ்காரத்திலிருந்து, இந்த நிரோத சம்ஸ்காரத்துல இருந்து என்ன சாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார், நிரோத சம்ஸ்கார அபியாச பாட்டவ அபேக்ஷா. நிரோத சம்ஸ்காரத்தோட
பாட்டவம்னா பட்டுத்துவம் அப்படின்னா சாமர்த்தியம், நிபுணத்தன்மை. இந்த நல்ல அபியாசம் பலமாக 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 ஒரு நிபுணத்தன்மை வரும், பட்டுத்துவம் வரும். நம்ம பண்ற அபியாசத்துல ஒரு 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 கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி அதை சார்ந்து பாட்டவ அபேக்ஷா, அந்த நல்ல அபியாசம் பண்ண பண்ண இது சுவாமி இது என்ன சுவாமி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நான் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா ஓம் 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 ஓம்னு என்ன பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஓங்காரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார பிரதானமா இருக்கிற ஒரு 20 நிமிஷத்துக்கு உட்கார பிரதானமா ஓங்காரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை ஸ்தூலமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு மனசுல அதை அப்படியே மனசுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓம் சொல்லுங்க. லாஸ்ட் ஃபைனலுக்கு வந்துருங்க. ஓம். எத்தனை செகண்ட் ஒரு ஓம் சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஓங்காரத்துக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தாட் வர்றது. ஓம்னு ஒரு தாட்டை சொல்லிட்டு அந்த ஓம் சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஓங்காரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வரைக்கும் இருக்கிற கேப் என்னன்னு கவனிங்க. அந்த கேப்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கிற நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அடுத்த தாட் அங்க ரைஸ் ஆகல. தாட் ரைஸ் ஆகாததுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சித்தம். அப்ப ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு பேர் தான் நிரோத சித்தம் இருக்காங்க. அங்க யார் இருக்கா? பார்க்கிறவன் நான் இருக்கேன், ஆனா சித்த விருத்தி இல்ல. எத்தனை செகண்ட் அப்படின்னு நீங்க நோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம், எத்தனை செகண்ட் எனக்கு ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் இருக்கு அப்படின்னு பாத்துங்க. இத வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசத்தை அதிகம் பண்ண 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 என்ன ஆகுனா அதான் அபியாச பாட்டவ அபேக்ஷான்னு பேர். ஓங்கார அபியாசத்தையோ இல்ல பிராணாயாமம் கும்பக அபியாசத்தையோ நல்லா பண்றீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும், இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நடுவுல இருக்கிற ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் ஓம் ஓம், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு ஓம் தாட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் மெதுவா அபியாசம் பண்ண 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 இது லென்த் ஆகிட்டே போகும். 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும் இருக்கீங்க, சித்தம் இல்லை. அந்த சித்தம் இல்லாத நிலையில நான் யாரு? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் எப்படி இருக்கும்? ஆனந்த பிரவாகம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த வாகிதா அப்படின்னு பேரு. எண்ணங்களற்ற நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃப்ளோ போக ஆரம்பிக்கும். பிரசாந்த வாகிதானா நதி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி எண்ணங்களற்ற நிலையானது ஃப்ளோ ஆகும். இது மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகி பிரசாந்த வாகிதா சித்தஸ்ய பவதி. இது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் நிஷ்டை கூடுதல். நிறைய பேருக்கு தெரியாது நிஷ்டை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது. இதுதான் மெத்தட். இதுக்கப்புறம் தத் சம்ஸ்காரம் மாந்தியே. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா அந்த நிரோத சம்ஸ்காரத்தோட மந்தத்தன்மையினால சில சமயம் என்ன பண்ணிருப்போம், உட்கார்ந்து இருப்போம். நானா பார்த்திருக்கேன், பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். நான் ஒரு காலத்துல அபியாசியா, கேவல அபியாசியா இருந்தேன். சாஸ்திரம்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் அபியாசம் மட்டும்தான் வச்சிருந்தேன். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த வாசனையெல்லாம் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன், நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கோம். ரிஷிகேஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்ல பண்டாரா, அதாவது நாக்குல வந்து பாத்தீங்கன்னா பழைய வாசனை வந்துடும். என்னடா இது ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு சரியாவே அமையலையே, எங்கேயாவது பண்டாரா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய் மால்புவாவும் பன்னீர் சப்ஜியும் நல்லா போட்டு நெய்யும் கீரும் பால் கீரும் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்துடும். வந்துட்டா என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு மந்த தன்மை வந்துடும். புத்தி வந்து ஸ்புரணமே வராது. உள்ள போன ஐட்டம் எல்லாம் டைஜஸ்ட் ஆகாம நெய்யும் பாலும் பன்னீரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மந்த தன்மையை கொடுக்கும். கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஹான்னு கொட்டாவி வரும் ஒழிய ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி வந்து என்ன ஆயிரும், ஷார்ப்பா இல்லாம மொன்னையா போயிடும். தக்காளியை கூட கட் பண்ணாது, அது மாதிரி ஆயிடும் புத்தி.
அதுக்கு பேர் என்ன பேருன்னா அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த தன்மை அடைஞ்சிருது. நிரோதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற சாமர்த்தியம் இல்லாம போறதுக்கு பேரு தத்து சம்ஸ்கார மாந்தியே. அப்படின்னா அந்த நிரோத சம்ஸ்காரம் மந்த நிலையை அடையும் போது நிறைய இது இருக்கு. மந்த நிலையை அடையிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவீங்க, நான் போயிருக்கேன். அது மாதிரி இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா மதுரா பிருந்தாவனத்துல இருந்து வந்து ராசலீலா நடத்துவாங்க. ராசலீலா வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் போகும். ராசலீலா 9 மணிக்கு 10 மணிக்கு. ஒரு அபியாசி என்ன பண்ணணும், அது 9 மணிக்கு நடக்குது, நமக்கும் அந்த அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஓரமா ஒதுங்கி இருக்கணும். உள்ளுக்குள்ளாரு ராசலீலையா கிருஷ்ணனோட போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், கோபிகளோட நல்லா டான்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டிருப்பாங்க, பிரம்மச்சாரிகள்லாம். நாங்கள் போய் உட்காந்துட்டு இப்போ 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஷோவை பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து அபியாசத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அபியாசத்தில் கொட்டாய் வரும். பண்டாரா போய் நல்லா மால்புவாவை சாப்பிட்டாலும் கொட்டாய் வந்துடும். நைட் வந்து அன்டைம் வரைக்கும் ப்ரோக்ராம் ஏதாவது அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாலும் இதாயிடும். கவனக்குறைவு இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு. நிரோத சம்ஸ்காரத்துக்கு வந்து பெரிய இல்லை யாராவது சொன்னாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வேலையை எடுத்து நீங்க பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும், ரஜோகுணத்துக்கு வந்துடும். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் விக்ஷேபம் ஆயிடும். அப்ப சித்தம் விக்ஷேபம் ஆயிடும், இல்லை அப்படின்னா லயத்துக்கு போயிடும். அந்த சமயத்துல நிரோத சம்ஸ்காரம் என்னாகும், மந்தத்தன்மையை அடையும். அப்ப என்னாகும், வித்தான தர்மினா சம்ஸ்காரேன. கூடவே இன்னொரு சம்ஸ்காரம் இருக்குல்ல, என்னது, நிரோத சம்ஸ்காரத்துக்கு அந்நியமா வித்தான சம்ஸ்காரம். அது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த கண்ணை மூடி உட்காருவீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே இந்த நிரோத சம்ஸ்காரம் மந்த தன்மையில இருக்கிறதுனால உள்ள இருக்கிற அந்த வித்தான சம்ஸ்காரம் இருக்கிற வாசனை அது என்ன பண்ணும், அது இன்னைக்கு வேணாம்ப்பா, இன்னைக்கு எதுக்கு சமாஜத்தான் நம்ம டெய்லி வந்து பண்ணிட்டு இருக்கோமே, அப்படியே போயிட்டு வருவோம், அப்படியே ஊர் சுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசுவோம், இவங்கள்ட்ட போய் பேசுவோம், இங்க போவோம் அங்க போவோம், அதை தான் டெய்லி பண்ணிட்டு இருக்கோமே, என்ன ஆக போகுது அப்படின்னு என்ன பண்ணும், வித்தான சம்ஸ்காரம் அந்த நிரோத சம்ஸ்காரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அபிபவம் பண்ணும், மூடி மறைத்து விட்டு. நிரோத தர்ம சம்ஸ்காரம் அபிபூயத்தே. அந்த வித்தான சம்ஸ்காரத்தினால் நிரோத சம்ஸ்காரம் சமாதி அபியாசம் என்ன பண்ணுது, மூடி மறைக்கப்படுகின்றது. இது அப்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கனாலும் கர்மத்தினாலேயோ இல்ல விஷய போகங்கள்லையோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாம இருந்தாலும் போச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கிரிப்பு கிடைக்கிறது எப்ப கிடைக்கும்னு தெரியாது, திரும்ப கிரிப்பு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, அடுத்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. 11வது சூத்திரம் வந்து, அடுத்த சூத்திரம் படிச்சிடலாமா, டைம் ஆச்சுல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், மெதுவா பார்ப்போம். இல்லை இப்ப சமாதிக்கு ரொம்ப தூரம் இருக்குல்ல, மெதுவா பார்த்துக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.